இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமார். கேன்டீனில் இருக்கிற பன்னும் எப்பவுமே ஆன்லைனில் இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா, அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. 4-5 பொண்ணு வச்சுன்னுக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவஸ்தை இது. ஐயோ இப்போ மைக் கொடுத்தாருல, அவர் தான் நிக்கல் முருகன், அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்ன சொல்றாரோ அதான் நாங்க செய்யணும். இங்க வந்து கை காட்டுங்கன்னா நாங்க கை காட்டணும், மைக் கொடுத்தா பேசணும். அப்புறம் இங்க ஒரு லைட் ஒன் போட்டாருல, அவருக்கு ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவு நேரம் பேச தெரியாம ரொம்ப இருட்டா இருந்துச்சு, இப்பதான் சும்மா பல்லி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலரா இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருக்கிறீங்க போல. அதுல நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது. இந்த சைட்ல நிறைய சார்ஜ் ஆயிருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய படத்தோடைய சாங்க இங்க உங்க முன்னாடி ரிலீஸ் பண்றதுல இமான் சார் பாத்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் என்ன எழுத போறாரான்னு தெரியல. என்ன சார் M1 M2 என்ன ஹரியர் சார் இது? அந்த லெவல்ல வந்திருக்காங்க. அவர்தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்ல இருந்து ரீரிகார்டிங்ல இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்க நம்ம அன்பு செழியன் சார், கோபுரம் பிலிம்ஸ். அவர் இங்க இன்னும் வர முடியல, பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க, சுஷ்மிதா அன்பு செழியன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம், நல்லா நடிச்சிடலாம், அதை கொண்டு போய் கரெக்டா சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கே உங்க முன்னாடி இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல பண்ணிருக்காங்க. ஸோ சரியான ரூட்ல அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் டைரக்டர் காலேஜ்ல நீங்க அவரு ஃபர்ஸ்ட் வந்து பேசுறத பாத்தீங்கன்னா மாகாபாவை தாண்டி ஆங்கர் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நானே பயந்துட்டேன் அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணிருக்காரு அந்த படத்தினுடைய டைரக்டர். ஆமா ஆமா, இப்ப வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தாரு, அதுக்குள்ள நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க். அண்ட் தம்பி ராமையா சார், நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபசர் மாதிரியே இருப்பாரு, கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவரு என்னோட அண்ணன் தான் சொல்லணும். அவர் இந்த படத்துல ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையா இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையா தான் கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்சர். அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்துல எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாகாப்பா, என்ன மாகாப்பா மேக்கப்பா. ஸோ மாகாப்பா பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டான் தம்பி, இப்பதான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபசர் ஈவென்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாலியா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நான் பேசுறது ஜாலியா இல்லையா? ஒன்னும் ஜாலியா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நீங்க பேசின டைலாக் இப்போ நம்ம வந்து ஒரு 5 டைலாக் பிளே பண்ண போறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா
நம்ம ஆர்இசி காலேஜ், நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்க மாத்தி பேச போறீங்க. ஓ, சரி, ஓகேப்பா. ஓகேவா? முதல் டைலாக் ஒண்ணு ப்ளே பண்ணுங்க சார், பாத்துட்டோம். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணும்னா வேணாமா? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரு. இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமாரு. வேற ஒண்ணு. இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு, அது எழுதிதான் ஆகணுமா? ஒரு ப்ரொஃபசர் கிட்ட தான் கேட்டேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்குதான் தெரியுது எனக்கு. ஓகே, அடுத்த டைலாக் போடுங்கப்பா. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு, எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீன்ல இருக்கிற பண்ணும் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. உங்க அட்டி கேப்ப இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. ஓகேவா, போடுங்க. மூணாவது டைலாக் போடுமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில நாய்க்குதான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நாகூர் பிரியாணி. என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்தவன நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகே, நாலாவது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஓகே, the final one. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கானா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. நான் ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட், ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் சொல்றேன். இப்போ அப்படி இருக்கானு தெரியல. ஊர் உலகத்துல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கானா. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நாங்க பராவஸ்தை இருக்கு. அது 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். 4-5 பொண்ணு வச்சுருக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவஸ்தை இது. ஐயோ, இது நான் படிக்கும் போது அப்ப சொன்னது. அவ்வளவுதானே. ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி ஓகே நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய காம்படிஷன்ல போய் வின் பண்ணியிருக்கேன். ஆனா படிப்புல நான் கொஞ்சம் சரியா படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன். சொல்ல போனா நான் ஸ்கூல்லயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனா இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுதான் என்ன சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களையே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்க எல்லாரும் சந்திச்சதுல அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மறக்காம படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம ஹீரோயின் பிரியாலயா ஒரு பெரிய டான்சர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். நம்ம ஏற்கனவே போட்ட சாங்க லைட்டா எனக்கு தெரிஞ்சு சந்தானனும் லைட்டா ஒரு 2 ஸ்டெப் போட்டாருன்னா நாங்க அதை நாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுவோம். அது பயங்கர ஒரு ஜில்கோ நாவும்.